வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாஹி பன்னீர். இது ஒரு முகல் டிஷ்ஷு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப க்ரீமாக நல்ல ரிச் டெக்ஸ்டர் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பைசி கிடையாது, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த சேனல். நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கேங்க. இது ஹோம்மேட் பன்னீர். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு ஜாதி பத்திரி, 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். பல்லு பூண்டு, காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். இது கலருக்கு தான், இல்லைன்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். 10 கேஷ்யூஸ் முழுசாக சேர்த்துக்கோங்க. முகல் கிரேவிலலாம் வந்து இந்த கேஷ்யூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு 8 ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்குங்க. இது கொஞ்சம் ரிச்சான கிரேவி தான். 3 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இது 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணேன். இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வாட்டரோடையே நல்லா கூல் பண்ண அப்புறம் நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் வந்து அதை கிரேவியை வந்து அப்படியே கொட்டியிருக்கேன், தண்ணியோடு தான். இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சீவரில் வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் இருக்க வெறும் கிரேவி மட்டும் தான் நம்மளுக்கு வரணும். அதனால் இந்த லிக்விட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த எக்ஸஸ் இந்த ஆனியன் அந்த இதெல்லாம் பல்பெல்லாம் அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வெங்காயம், இந்த முந்திரி, பாதாமோட திப்பி தான் இருக்குது, மீதி எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரிச் க்ரீமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ ஷாஹி பன்னீர் பண்ணலாம். 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அன்சால்டட் பட்டர் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன், சால்டட் பட்டர் இல்லை. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோன்னா ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன். இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸை பட்டரில் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த க்ரீமி இதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைஸ் லெவல்லாம் அது பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக சாஃப்ரானை வந்து நான் வெதுவெதுப்பான பாலில் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் இது சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். நீங்கள் பால் இல்லைனாலும் சுடு தண்ணியில் கூட போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த அப்புறம் இன்னும் க்ரீமியாக ஆகிடுச்சு. நம்மளோட ஷாஹி பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ராயலான கிரேவி. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீர் க்யூப்ஸ் ஒன்றுனா போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி பன்னீருக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம், பாயில் ஆகட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா பன்னீர் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நம்மளுடைய ஷாஹி பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஷாஹி பன்னீரை அப்படியே கஸ்தூரி மேத்தியோடு சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை லேசாக அப்படியே ஊற்றி அப்படி பரிமாறினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஷாஹி பன்னீர் ரொம்ப ரிச்சாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மக்களே, நீங்கள் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேலும் இதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண டிஷ்ஷஸை எங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை அனுப்பிச்சு வைங்க. அனுப்ப வேண்டியது இமெயிலில் நீங்கள் அனுப்பலாம். vaangaruchikalam@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களோட பிக்சர்ஸை நாங்கள் கம்யூனிட்டி டேப்பில்